எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஈவிகேஎஸ் இளங்கோவன் ஐயா அவர்கள் மறைந்து விட்டார் என்ற செய்தியினை கேட்டு உண்மையிலேயே மிகவும் மனம் சந்தோஷப்படுகிறது, கொண்டாட்டம் படுகிறது, ஆர்ப்பரிக்கிறது, ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கிறது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆள் எப்பயோ போய் சேர்ந்துருப்பான்னு நினச்சேன். அது கடவுள் கொஞ்சம் கருணையை காட்டி இப்போ தான் இந்த ஆள் போக வச்சுருக்காங்க. என்னென்னா, விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று அமைச்சார்ல, அப்போ என்ன சொன்னால், விஜயகாந்த் ஆக்சுவலாக கவுத்துறதுக்காக போட்ட பிளான் கூட்டணி தான் அது. வைகோ, எக்ஸஸ் பார்ட்டிஸ் எல்லாம் சேர்ந்து, கம்யூனிஸ்ட்லாம் சேர்ந்து அதில் போய் விஜயகாந்த் விழுந்துட்டார். அது நமக்கும் உடன்பாடு இல்லை தான். பட் அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்க, சவப்போட்டியில் விஜயகாந்த் படுத்துக்குவார், 4 பேர் தூக்கிட்டு போகிறதுக்கு 4 பேர் வேணும்ல, அதனால தான் அந்த 4 கட்சிக்காரங்க கூட்டணியில் கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னான் தானே. இவன் அப்பயே சீக்கிரமாக போய் சேர்ந்துடணும்டா கடவுளேன்னு நினச்சேன். ஆனால் தெய்வம் நின்று தான் கொல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் நின்று தான் கொண்டிருக்குது. பார்த்தீங்களா, அவன் பேசின பேச்சு வாய் கொழுப்புக்கு அவன் மௌனை முன்னே தூக்கி விட்டான். இப்போ இவனும் போய் சேர்ந்துட்டான். என்ன இவனு கொஞ்சம் பரம்பரையே இல்லாமல் போயிருந்தா பரவாயில்லன்னு பார்த்தா இன்னொரு பையன் இருப்பான் போல் இருக்குது, இன்னொரு பேரன் இருப்பான் போல் இருக்குது. இவனுங்க பரம்பரையே இல்லாமல் சுத்தமாக அடியோடு அழிஞ்சிடுச்சுன்னா கொஞ்சம் எதிர்கால தலைமுறை கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஆனால் அது எல்லாம் போயிடுச்சு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இன்றைக்கி நிறைய இடத்துல பார்த்தேன், பட்டாசுலாம் வெடித்து அவன் செத்து போனதுக்காக எல்லாம் கொண்டாடி இருக்காங்க. பார்க்குறதுக்கே உண்மையிலே அது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஒருவனுடைய மரணத்தை மக்கள் கொண்டாடுறாங்கன்னா அவனுடைய வாழ்க்கை எவ்வளோ கேடுகட்ட வாழ்க்கையாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம இவன் செத்து போனதையும் இவன் பட்டாசு வெடித்து கொண்டாடுறதையும் நிறைய இடங்களில் இனிப்புகள் வழங்குறதையும் பார்க்க முடியுது. நிறைய இடங்களில் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க, அதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இப்படி ஒரு கேடுகட்ட வாழ்க்கையை வாழவே கூடாது அப்படின்றத மக்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டுங்களா? இந்த மாதிரியான நபர்கள் என்றைக்குமே ஒதுக்கக்கூடாது. இவனுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அப்பைக்கப்போ தண்டனை கிடைச்சா நல்லாயிருக்கும். பட் அதுதான் கிடைக்கல. என்ன பண்ணுறது, கடவுள் கொடுத்தது என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதுதான் நம்ம. ஈரோடு மக்களே, வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து இடைத்தேர்தலாக கொண்டாடுங்க. வாழ்த்துக்கள். என்ஜாய். டேக் கேர். பாய்.